அன்புள்ளங்களே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். திருச்சபை இருப்பதே, திருச்சபை உருவாக்கப்பட்டதே நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், எல்லா மக்களுக்கும் நற்செய்தி சென்றடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருச்சபையை ஏற்படுத்தார். அந்த திருச்சபையை அப்போஸ்தலர்கள் கையில் கொடுத்தார். அதன் பிறகு திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்ற அனைவரும் இந்த நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய ஞானஸ்நானத்தினால் சுமத்தப்பட்ட கடமையை நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்கின்ற அந்த கடமையை ஏற்றுக்கொண்டு எண்ணற்ற குருக்கள், துறவரத்தார், அதே போல அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள் பொது நிலையினர் இந்த செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், தங்கள் நாடுகளை, வீடுகளை எல்லாம் விட்டு அவர்கள் இந்த நற்செய்திக்காக தியாகம் செய்து பல இடங்களில் நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட வகையிலே இருக்கின்ற அருள் தந்தையர்களாகட்டும், அல்லது அருள் சகோதரிகள், அருள் சகோதரர்கள், அல்லது பொது நிலையினரெல்லாம் இந்த நற்செய்தி மலர்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்து அவர்களை பேட்டி காண்டு அவர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாங்கள் இருக்கிற இடம் அஸ்ஸாம் மாநிலத்திலே கவுஹாட்டி என்கின்ற பகுதியிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், எல்லா மக்களையும் நான் வந்து எங்களுடைய ஸ்டுடியோவுக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே வச்சு தான் நற்செய்தி மலர்கள் என்கின்ற இந்த நிகழ்ச்சி எடுத்துகிட்டு இருந்தோம். இந்த இடம் ஒரு புது விதமாக எங்கெல்லாம் நற்செய்தியாளர்கள் பணி செய்கிறாங்களோ அந்த இடத்துக்கே போய், ஃபீல்டு விசிட்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி அந்த இடத்துக்கே போய் அவர்களிடம் பேட்டி காண்பது, அதே போல் மக்களிடம் பேட்டி காண்பது போன்ற காரியங்களை மேற்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் இருக்கிற அந்த இடத்துலையும் நிறைய மக்கள், நிறைய அருள் சகோதரர்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அதிகமாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில தான் நாங்கள் இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு நான் இருக்கிற இடம் வடகிழக்கு இந்தியாவில் இருக்கிற ஆயர்கள் அவர்கள் பேரவையினுடைய ஒரு கவுன்சில், அதனுடைய அந்த பில்டிங்கில் தான் நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம். அந்த ஆயர்கள் பேரவையில் இருக்கின்றவர்களுடைய டெப்டி செக்ரட்டரியாக இருக்கிறவர் தான் அருள் தந்தை. அவர்கிட்ட இன்னைக்கு வந்திருக்கிறோம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் ஃபாதர் இருக்கிறாரு, அவர் தான் காண்டாக்ட் பண்ணேன். ஆனால் அந்த ஃபாதர் இவர் மூலமாக காண்டாக்ட் பண்ணார். இவர் போட்டிருக்க ஷெட்யூல் எங்களுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ரொம்ப அழகான ஷெட்யூல். எங்கே வரணும், எங்கே போகணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், டைமிங்கோட போட்டு எங்களுக்கு கொடுத்துருந்தாரு. அதனால என் அன்பு மக்களை, முதல்ல அருள் தந்தைக்கு நான் கண்டிப்பாக வாழ்த்து சொல்லணும், பாராட்டணும், நன்றி சொல்லணும். ஏனெனில் எங்களையெல்லாம் வரவேற்று உபசரித்து நல்ல தங்க வச்சு உணவு கொடுத்து, அதே போல எங்க போகணும், எப்படி வரணும், எங்க வரணும், கிட்டத்தட்ட இந்த பக்கம் சைடு ஒரு பக்கம் போனால் 350 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணியிருப்போம் ட்ரெயின்ல. இன்னொரு பக்கம் ஒரு 400 கிலோமீட்டர் போயிருக்கோம். நாளைக்கு உனி ஒரு இடத்துல பூட்டான் பார்டர் பக்கம் போக போறோம். அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் அழகா செஞ்சிருக்காரு இல்லைங்க பிரதர். ரொம்பவும் சிரமப்பட்டு பண்ணியிருக்கிறார். அதாவது இந்த 10 நாள் இருந்ததுல வெரி மச் எக்ஸைட்டட். ஃபாதர் கிட்ட பேசும்போது என்னெல்லாம் சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி, ஏன்னா அவங்க கூடயே நம்ம டிராவல் பண்றோம். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம கூப்பிட்டு விசாரிச்சு நம்ம போய் சேர்ந்துட்டோமா, நமக்கு உணவுகள் கிடைச்சிருச்சா, உண்மையாவே அதுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு சொல்லணும் ஃபாதர். தேங்க்யூ சோ மச். நீங்க இந்த அளவுக்கு பேஷனா இருக்கிறது எங்களுக்கு பெரிய ஆச்சரியம். அதுக்கு இல்ல, ஃபாதரை பத்தி சொல்லணும்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இஸ் a simple person. ரொம்ப சிம்பிள் பர்சன், ரொம்ப சிம்பிளா இருந்து பெரிய போஸ்டிங். அதாவது என்னன்னா 15 மறை மாவட்டம் இருக்குதுங்க. அந்த 15 மறை மாவட்டத்தினுடைய ஆயர்கள் பேரவையினுடைய செக்ரட்டரி தான் ஃபாதர். ஆனா எந்த விதமான இவ்வளவு இருக்கிறேன் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளா ஃபாதர் எங்களை வரவேற்றாரு, உபசரிச்சாரு, ஜோக் அடிச்சுட்டே இருப்பாரு. எங்களை பயங்கர டயர்ட் ஆயிடும், எந்திரி 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 எந்திரி, கிளம்பு 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 அப்படின்னு எங்களை மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தாரு. இவ்வளவு தூரமா வரீங்க, இவ்வளவு தூரத்துல இருந்து வந்ததுக்கப்புறம் நீங்க சும்மா போயிடக்கூடாது, கண்டிப்பா முழுமையா உங்களை அனுப்பிச்சு விடணும்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்காரு. ஆகவே அன்பு மக்களே, உங்களுடைய சார்பாகவும் மாதா தொலைக்காட்சி சார்பாகவும் அருள் தந்தைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். இந்த நாட்கள் உங்களோட இருந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. நல்லா எங்களை வரவேற்று உபசரிச்சீங்க, ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். எங்க மாதா டிவிக்கு நீங்க ஒரு பேட்டி கொடுக்க வந்திருக்கிறீங்க, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பயங்கர பிஸி ஷெட்யூல் உங்களுக்கு, இருந்தாலும் வந்திருக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். நான் எங்க முறைப்படி நான் உங்களை வரவேற்கணும். இங்க அஸ்ஸாம்ல நாங்க ஆக்சுவலா
எல்லாரையும் வரவேற்கிறது இந்த கமுசா, இந்த கா முசான்னு சொல்லுவாங்க. அது வந்து நார்மலா வில்லேஜ் மக்கள், இந்த ஊர்ல உள்ள மக்கள் இதை யூஸ் பண்ணுவாங்க. காட்டன் இதுல, காட்டன் துணியில. பெரிய ஆட்களுக்கு எல்லாம் நாங்க இப்ப எல்லாருக்குமே கொடுக்குறோம். பிரைம் மினிஸ்டர் வந்தா கூட நாங்க அதை இது பண்றோம். சீஃப் மினிஸ்டருக்கு எல்லாருக்குமே இது ஒரு ரெஸ்பெக்டபுள் ஃபார்ம். அதான் ரெஸ்பெக்ட் ஆட்ட இதை கொடுக்கறது. அதனால அத அந்த கமுசா வச்சு உங்களை வரவேற்க நான் இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஷால்வு போடுவாங்க, இல்லைன்னா டவல் போடுவாங்க, இல்லைன்னா மாலை போடுவாங்க இல்லைங்களா? அதுதான் தமிழ் கல்ச்சர். அது போல நீங்க வந்து கமுசா, அதான் இது வந்து ஒரு கல்ச்சர். அதை வச்சு உங்களை வரவேற்கிறேன். Thank you, Father. Most welcome. Thank you, sir. Thank you so much. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய வரவேற்பு உண்மையாவே சிறப்பா இருந்துச்சு பாரு. இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து இந்த வரவேற்பை பார்த்து பார்த்து நாங்க வந்து பொங்கி பொங்கி வளர்ந்துட்டு இருக்கோம் பாரு. இணைய பாரு. இது கிட்டத்தட்ட நம்ம கிட்ட ஒரு 50 சேர்ந்துருக்கும் நினைக்கிறேன். ஒரு ஊருக்கு போன பாரு, அந்த ஊருக்கு என்ட்ரான உடனே போட்டு விடுறாங்க பாரு. அப்புறம் ஒரு வீட்டுக்கு கூப்பிடுறாங்க, அங்கேயும் போட்டு விடுறாங்க. நாங்க இதை கழட்டி வச்சுட்டு அதை மாற்றதுக்கு தான் எங்களுக்கு நேரம் தெரியும். இப்ப தனியா எங்களுக்கு ஒரு பேக்கே கொடுத்தாரு. ஒரு விஷயத்த சொன்னாங்க, எங்க கலாச்சாரத்தின்படி இதை விட்டுட்டு போயிடக்கூடாது, கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பயர் ஆச்சு. அதான் உண்டான ஒரு பங்குல போய் இது போட்டக்கு அப்புறம் அதை கழட்டி வச்சிடணும். ஏன்னா அடுத்த பங்குல வேற போடுறதுனால அது அந்த கலாச்சார மக்களோட இது இருக்கக்கூடாது. உண்மையாவே ரொம்ப சந்தோஷம் ஃபாதர். ஃபாதர், உங்களை பத்தி நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். மாதா டிவி நேயர் இன்னும் கொஞ்சம் அதிகமா தெரிந்து கொள்ளட்டும். நீங்க பிறந்த இடம், வளர்ந்த இடம், நீங்க எப்படி இப்படி ஆன்மீகமா வந்தீங்க? அதுக்கு முன்னாடி ஃபாதரோட நேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இது வரைக்கும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணல. ஃபாதர் அமல்ராஜ் அவரோட பேரு. இப்ப டெப்டி செக்ரட்டரியா வடகிழக்கு இந்தியாவினுடைய ஆயர்கள் பேரவையில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் பத்தி அவரே சொல்லட்டும். அதை சொல்லுங்க ஃபாதர். நான் வந்து மாடத்தட்டுள்ள ஊர்ல கோட்டார் மறை மாவட்டம், அந்த டைம்ல 1974 சேர்ந்தேன். பிறந்தது 1961. 61 பிறந்து 74 நான் 8ஆம் கிளாஸ் முடிச்சுக்கிட்டு 9ஆம் கிளாஸ்ல வந்து கோட்டார் மறை மாவட்ட பேர் ஆயர் இல்லத்துக்கு போனேன். ஓகே ஃபாதர். அப்பா அம்மா கூட பிறந்தவங்க? அப்பா வந்து ஞானப்பிரகாசம் வாத்தியாரா இருந்தாரு. ஆமா. அம்மா வந்து வீட்டிலே பணி செய்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்க. படிச்சிருந்தாங்க 6ஆம் கிளாஸ் வரை. அதனால அவங்களுக்கு படிக்க எல்லாம் தெரியும். ஆனா எங்களுக்கு நாங்க வந்து 9 பிள்ளைகள் வாழணும். 9 பேரு. 2 அக்கா நான் பிறக்கிறதுக்கு முன்னாலே இறந்து போனாங்கன்னு ஹிஸ்டரி. அதான் வரலாறு சொல்லுது. அவ்வளவுதான். எனக்கு நான் வந்து இப்போ 6ஆவது. எனக்கு பின்னால இன்னும் 3 பேர் உண்டு. எனக்கு மேல 5 பேர். ஆமா, 5 பேர் உண்டு. நாங்க 6 பையன்மாரு, 3 அக்கா தங்க. அப்படி பொம்பளை பிள்ளைகள் 9 பேர் நாங்க. நான் மட்டும்தான் ஃபாதர் ஆட்டு வீட்டை விட்டு வெளியே இந்த பணிக்கு வந்தேன். அப்பா வந்து கோயிலுக்கு அடிக்கடி போறது. இந்த எப்போ எல்லாம் அவங்களால முடியுமோ சொன்னா ஸ்கூல் டீச்சர். அதனால காலையிலே எழும்பி கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கு பிறகு ரெடி ஆகி ஸ்கூலுக்கு போவாங்க. அந்த டைம்ல நான் சின்ன பிள்ளையில இருந்தே அப்பா கூட எழுப்பி கூட்டிட்டு போவாங்க கோயிலுக்கு. அப்படியே தொடங்கினேன். ஆனா போய் ஒரு சின்ன பிள்ளையிலே 5ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே நான் சீச பிள்ளையாட்டு அங்க உதவி செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்வம். நல்ல பையன் ஃபாதர்கிட்ட கேட்டு எடுத்து போய் சீச பிள்ளையாட்டு சேர்ந்தேன். கோயில்ல சேர்ந்து அந்த முறைப்படி ஃபாதர்ஸு கூட அன்பா இருந்ததுனால எனக்கே ஒரு ஆர்வம் வந்தது செமினரி ஜாயின் பண்ணது. அப்பவே அப்பா சொன்னாங்க போறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்பா கேட்டாங்க, நீ நான் சொன்னதுனால இப்படி செமினரி போறதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு ஃபாதர் அப்ப ஜோசஃபாத் மரியா எங்க பாரிஸ் பிரிஸ்டா இருந்தாரு. அவர் வழியாட்டு அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கு இது பண்ணும். அந்த டைம்ல ஒரு பிரதர் வந்திருந்தாங்க, பிரதர் தாமஸ் பெட்கு. அவர் வந்து பூந்தமல்லி செமினர்ல 3rd இயர் ஏதோ தியாலஜி படிச்சுட்டு இருந்தாப்புல. அவர் சொன்னார், அவரு
ஒரு மாசம் லீவுக்கு வீட்டுக்கு அந்த எங்க கோயில்ல வந்து ஹெல்ப் பண்ண வந்திருந்தாங்க. அப்போ அந்த பிரதர்களோட அடிக்கடி வீடுகளுக்கும் வேற வேற இன்னும் மந்திரிக்கிறதுக்கெல்லாம் அவரை விடுவாங்க. சில சமயம் அவரு கூட நடந்து போவேன். அப்போ பேசி 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 இப்படி செமினரி ஜாயின் பண்ணணும்னு சொன்ன உடனே பிரதர் சொன்னாங்க, போயிட்டு என்னத்தினால அங்க அசாமுக்கு வரியா அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன் வரேன் அப்படின்ட்டு. நான் உடனே எனக்கு தெரியாது எவ்வளவு உடனே ஆமா சரி அசாம் எங்கேயோ பிரதர் இருக்கிறாரு அதனால நமக்கு போலாமே அப்படின்ட்டு ஆமான்ட்டை. அதுக்கு பிறகு சொன்னாரு, இல்ல இப்ப போக முடியாது, நீ 11ஆம் கிளாஸ் முடிக்கணும். அப்போ அந்த டைம்ல SSLC வந்து 11ஆம் கிளாஸ். சரி நான் முடிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவரு ஒரு மாசம் கழிஞ்சு பூந்தமல்லி செமினரி போயிட்டாரு. அதனால நான் லெட்டர் எழுதுறது அவருக்கு பூந்தமல்லி செமினரிக்கு அந்த டச்ல இருந்தது. அப்போ அவர் வந்து 76ல ஆர்டினேஷன் வாங்கினாரு. 2ஆம் தேதி பிப்ரவரி மாசம் அவருக்கு ஆர்டினேஷன், அந்த பிரசன்டேஷன் ஆஃப் ஜீசஸ் அந்த டே. அவர் ஆர்டினேஷன் வாங்கிட்டு அசாம் வந்துட்டார். நான் 77ல பரீட்சை எழுதுறேன். பரீட்சை SSLC எழுதிட்டு அவருக்கு சொன்னேன், நான் முடிச்சுட்டேன் பரீட்சை வரட்டுமா அப்படின்ட்டு. அவரு 3 வருஷம் 9, 10, 11 3 வருஷம் முடிச்சு லெட்டர் கான்டாக்ட்ல இருந்தேன். அவரு பிஷப்ஸ் ஹவுஸ்ல திப்ருகர் மறை மாவட்டத்துல பிஷப்ஸ் ஹவுஸ்ல வந்து ஆயர் இல்லத்துல ஒரு சின்ன செமினரி தொடங்கி இருந்தாங்க. அதுக்கு இன்சார்ஜா இருந்தாரு. அவரு எனக்கு லெட்டர் எழுதினார். நான் பிஷப் கிட்ட சொல்லிட்டேன், அதனால நீ வந்து மிஷன் ஹோம்ல இருந்து 3 பேர் வர்றாங்க, அவங்க கூட சேர்ந்து வந்துரு அப்படின்ட்டு எனக்கு லெட்டர் எழுதிட்டாரு. அதனால நான் போய் அங்க மிஷன் ஹோம்ல ஃபாதர் மெலாட் இருந்தாங்க, பெல்ஜியன் ஃபாதர். அவர்கிட்ட போய் சொன்னேன். அவரு நல்ல தமிழ்ல சொன்னாரு, நீங்கள் ரெடியாகுங்கள் போகலாம் அப்படின்னாரு. ஓகே அப்படின்ட்டு நான் போய் பெர்மிஷன் வாங்குறதுக்காக அந்த டைம்ல எங்களுக்கு மறையாயர் வந்து ஆரோக்கியசாமி அவர்கிட்ட போய் சொல்றதுக்காக ரெக்டர் சூசமரியான் ஃபாதர்கிட்ட சொன்னேன். ஃபாதர் சூசமரியான் வந்து அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு பெர்மிஷன் கொடுக்கல. என் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அங்க போக வேண்டாம் அப்படின்ட்டு அதுக்கு மிஷன் ஹோம்ல இருந்து போறாங்க, இது நம்ம மறை மாவட்டத்துக்காக, அதனால போக வேண்டாம் அப்படின்னு போல சொல்லிட்டாங்க. பிறகு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு வீட்டுக்கு போனேன். அழுதுகிட்டு அப்பாட்ட சொன்னேன். அப்பா வந்து ஆயர் இல்லத்துக்கு போனாங்க. ஆயரை பார்க்குறது அவங்களுக்கு தெரியும் அப்பாவை, அதனால கடைசியில சரி பெர்மிஷன் கொடுத்தாங்க, போகட்டும் பையன் அப்படின்ட்டு. அடுத்த நாளே நான் ரெடியாகி வந்தேன். வந்து நாங்க 4 பேர் ஒரே ட்ரெயின்ல கேரளா போய், கேரளாவில இருந்து நிறைய கேண்டிடேட்ஸ் வந்தாங்க, அவங்க கூட சேர்ந்து திப்ருகர் மறை மாவட்டத்துக்கு வந்து சேர்ந்தோம். நம்ம 7 நாள் அந்த டைம்ல பிரயாணம் செய்தோம். அந்த சமயத்துல அம்மா சொன்னாங்க, போயிட்டு வா மோனே அப்படின்ட்டு ரொம்ப இதாட்டு சொன்னாங்க. ஆண்டவர் இருக்காருல, போயிட்டு வா அப்படி ஒரு நோ ப்ராப்ளம், நீ போ, ஆண்டவர் கூப்பிடுறாரு, அதனால போ அப்படின்ட்டு தான் அனுப்பி வச்சாங்க. ரொம்ப ஒன்றும் அந்த கஷ்டப்பட்டு அப்படி இல்லை, கொஞ்சம் யோசிச்சாங்க, இருக்கட்டும் அவனும் போறான் தெரியும்ல அப்படின்ட்டு அனுப்பி வச்சாங்க. சந்தோஷப்பட்டு சரி போயிட்டு வரட்டும் அப்படின்ட்டு. அண்ணன் போய் வந்து ஃபாதர் மெலாட்ட கேட்டான், ஜான்சன் அண்ணன் 3வது உள்ளவன் போய் கேட்டான், இது உண்மைதானா அப்படின்னு. இல்ல சும்மா ஓடுறானா அப்படின்ட்டு ஃபாதர் சொல்லிட்டாங்க, ஏன் அவனை நம்ப மாட்டீர்கள் அப்படின்ட்டு அவரு தமிழ்ல நல்லா சொன்னாரு. உடனே வந்து திரும்பி வந்து அம்மாட்ட சொன்னான், சரி போகட்டும் அப்படின்ட்டு விட்டாங்க. அப்படிதான் நான் வந்து இங்க திப்ருகர்ல சேர்ந்தேன். அங்கிருந்து வரும்போது 7 நாள் பிரயாணம். அது எப்படி நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ட்ரெயின்ல போறது. நாங்க வந்து திருச்சூர்ல இருந்து சென்னை வந்தோம் ஒரு ட்ரெயின்ல. சென்னை வந்த உடனே கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் வந்து அங்கேயே நின்ட்டாங்க. சலீஷன்ஸ் வந்து அவங்க இந்த சபையில இருக்காக சேர்ந்தாங்க. பிறகு கொஞ்சம் பேர் குறைஞ்சு நாங்க கல்கத்தா வந்தோம். அடுத்த ட்ரெயின் வேற ட்ரெயின்ல, சென்னையில இருந்து அடுத்த ட்ரெயின் ஒரு ஜனதா ட்ரெயின். அது 3 நாள் ஆச்சு கல்கட்டா வந்து சேர்றதுக்கு. கல்கட்டால கொஞ்சம் பேர் சலீஷன் கான்கிரிகேஷன் இந்த சபைக்காக இன்னும் கொஞ்சம் பேர் அங்க இது பண்ணாங்க. நாங்க கொஞ்சம் மீது உள்ளவங்க வேற ட்ரெயின் கல்கத்தாவில இருந்து பொங்காயம் சொன்னா அது வரதான் முன்னால ப்ராட் கேஜ், அதுக்கு பிறகு மீட்டர் கேஜ், அதனால அங்க ட்ரெயின் மாறணும். ஸோ அங்கே வந்து
ரயில்வே ஸ்டேஷன்ல உட்கார்ந்து அடுத்த ட்ரெயின் பிடிச்சு குவஹாத்தி வந்தோம். குவஹாத்தியில நிறைய பேர் இறங்கினாங்க. ஷில்லாங்ல வந்து போறதுக்கு நிறைய டயசஸ்க்கு அங்கே தான் மைனர் செமினரி இருந்தது. ஷில்லாங்ல சென்ட் பால்ஸ் செமினரி, அங்கே ஜாயின் பண்றதுக்காக நிறைய பேர் இறங்கிட்டாங்க. நாங்க ஒரு 15 பேர் இருந்தோம். 15-16 பேர் திப்ருகாட் போனோம். அது வேற ட்ரெயின்ல போனோம். அந்த ஜேர்னி வந்து பயங்கரம். ஒரு டாய்லெட்டுக்குள்ளால ஒரு 12 பேர் அவ்வளவு கஷ்டப்பட்டு நின்று இருட்டு. ஏன்னு சொன்னா அந்த ஒரே ஒரு ட்ரெயின் தான் போகும், அதுல எல்லா மக்களும் ஏறி போவாங்க. அதனால எல்லாரையும் அதுக்குள்ளால அடைச்சி எடுத்து கொண்டு போறது பயங்கர கஷ்டப்பட்டு அப்படி போய் அடுத்த நாள் சேர்ந்தோம். இதுதான் ஜேர்னி, அந்த கஷ்டப்பட்ட ஜேர்னி. முதல்ல எது மறக்கவே முடியாத ஒரு அனுபவம். ஆமா, எப்படி போய் சேர்ந்தோம். ஆமா, அந்த செமினர்ல போய் சேர்ந்து ஒரே ஒரு மாசத்துல எங்களுக்கு இங்கிலீஷ் படிச்சாங்க. அது வேற கஷ்டம். இதுவரையும் தமிழ் பேசிட்டு வந்தோம். இனி வந்து ஒரு மாசத்துல என்னன்னா, அந்த நாங்க வந்து சேரும் போது எல்லாம் ஹாலிடேஸ் போறாங்க செமினேரியன்ஸ். புதியதாட்டு வந்தவங்க கொஞ்சம் பேர் அங்க சீனியர்ஸ் கொஞ்சம் செகண்ட் இயர்ஸ் வந்து அங்க நிக்கிறாங்க. 2 வருஷம் கழிஞ்சு தான் வீட்டுக்கு விடுவாங்க. அப்போ செகண்ட் இயர்ஸ் வந்து எங்களுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. இங்கிலீஷ் படிச்சு தந்தாங்க. அதுல ஃபாதர் கவாஸ் இப்போ கோஹிமா டயசிஸ்ல இருக்கிறாரு. அவரு என்னோட ஒரு 1 இயர் சீனியர். அதனால அவரு தமிழ்னால அவரு இன்சார்ஜ். எங்களுக்கு விட மாட்டாரு. போய் இங்கிலீஷ் காலையில இருந்து சாயங்காலம் வரை படிக்க வச்சு ரீடிங் பண்ண வச்சு எடுத்து ஒரு மாசத்துல பேச தொடங்கணும். ஆமா, இங்கிலீஷ் பேச தொடங்கணும். அது பேசி கடைசியில நான் ஒரு மாசம் கழிஞ்சு 1000 லெட்டர் எழுதினேன் ஆரோக்கியசாமி ஆண்டாய்க்கு. இப்படி வந்து சேர்ந்தோம். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல அப்ப ரொம்ப எல்லாம் இது கிராமட்டிக்கலி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஆனா எழுதி அவருக்கு போட்டிருந்தேன். இப்படி வந்து சேர்ந்து எல்லாம் இப்படி அவரு ஒரு லெட்டர் எழுதினாரு. அது கூட 400 ரூபா அனுப்பியிருந்தாரு. 400 ரூபா அந்த காலத்துல பெரிய விஷயம். மணி ஆர்டர்ல வந்தது. நீ நல்லா படிச்சு நல்ல ஃபாதராட்டு பணி செய்யணும் அப்படின்ட்டு பிளஸிங் தந்தாரு. அது எனக்கு இப்போ மறக்க முடியாது. என்னன்னா 400 ரூபா வந்து பெரிய தொகை அந்த டைம்ல. அதனால அவர் வந்து தந்ததும் மறக்க முடியாத ஒரு செயல் இன்னைக்கு. பிறகு நாங்க படிச்சு 2 வருஷம் இங்கே 2 வருஷம் கழிஞ்சுதான் வீட்டுக்கே போனது. அதுவும் ஒரு ஜேர்னி. ஒரு ஒரு புதிய ஸ்டோரின்னு சொல்லுங்க. அது பிறகு அந்த ஆர்வம் இங்கேதான் நம்ம வாழ்க்கை திப்ருகர் மறை மாவட்டத்துக்கு அப்படின்ட்டு. என்னன்னா அந்த டைம்ல இருந்த பிஷப் வந்து ராபர்ட் கர்கட்டா. அவரு ரொம்ப சிம்பிள் மேன், நல்லா சிம்பிளா எங்களை அடிக்கடி பார்ப்பாரு, பார்த்து என்கரேஜ் பண்ணுவாரு. ஆமா, என்கரேஜ் பண்ணுவாரு. அவர் வந்து ஆதிவாசி, இங்கே அசாம்ல இருந்து அந்த பிஷப். நல்ல பிஷப். ஒரு எனக்கு நல்லா பிடிக்கும். ஸோ அப்படி ஆயர் வந்து எங்கள்கிட்ட அடிக்கடி பேசுறதும், ஃபாதர் தாமஸ் பெட்க் அங்கே பிஷப்ஸ் ஹவுஸ்ல இருந்ததுனால சண்டே நாங்க எங்க கோயிலுக்கு போவோம். இந்த கத்தீட்ரல் கோயிலுக்கு. அங்க போகும்போது அவரை போய் ஒரு 5 மினிட்ஸ் பார்ப்போம். அவர் என்கரேஜ்மெண்ட் 2 ஸ்வீட்ஸ் தருவாரு. அப்படி ஒரு இதோட ஆர்வத்தோட நாங்க படிக்க தொடங்கும். 3 வருஷம் திப்ருகர்லயே படிச்சோம். படிக்கும்போது பியூசி வந்து எழுதணும். அது வந்து இங்க வந்து பிடிசி ப்ரீ டிகிரி கோர்ஸ்ன்னு இருந்தது. நம்ம இடங்கள்ல ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்ன்னு இருந்தது. பிடிசி அதை படிச்சு ரெடி ஆகும்போது அஸ்ஸாம்ல அஸ்ஸாம் அந்தோலன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க சர்டிபிகேட் எல்லாமே யூனிவர்சிட்டியில அப்டேட். ஆனா பரீட்சை யூனிவர்சிட்டி இன்டெஃபினிட்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த பிரச்சனைனால. நிறைய மர்டர், பெங்காலிஸ், அசாமீஸ் ஃபைட்டு. அந்த டைம்ல கொஞ்சம் மர்டர் நடந்தது, கொன்னாங்க, கொலைகள். அதனால எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஷாப்ஸும் கூட க்ளோஸ்டு. ஒண்ணுமே அன்பிரடிக்டபிள் சிச்சுவேஷன், ஒன்றும் சொல்ல முடியாத சிச்சுவேஷன் எங்களுக்கு. பிறகு யூனிவர்சிட்டியில இருந்து ஒரு கிளார்க் கிட்ட சொல்லி அவர் வந்து நைட்டு யூனிவர்சிட்டியில போய் எப்படி எல்லாமும் இந்த எங்க சர்டிபிகேட் மட்டும் எடுத்து தந்துட்டாரு. ஆமா, அந்த அவர் தான் இன்சார்ஜா இருந்தது, மெயின் கிளார்க். அவர் எப்படி இல்லாம எடுத்து தந்ததுனால நாங்க உடனே எங்க கோர்ஸ் 3 வருஷம் முடிஞ்ச உடனே ஷில்லாங் போயிட்டோம் பிலாசபி படிக்கிறதுக்கு. அங்க போய் பிலாசபி ஜாயின் பண்ணும்போது சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ்ல இருந்தது ஃபாதர் ஜோசப், சென்னைக்காரர்.
அவருக்கு தெரியும். அந்த டைம்ல எல்லாருக்குமே என்ஓசி வேணும். நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த யூனிவர்சிட்டியோ போர்டோ தேவை இருந்தது. ஆனால் சென்னையில் என்ஓசி கிடையாது அந்த டைம்ல. அதனால ஃபாதர் தமிழா இருந்ததுனால எங்களை ஓகே இட்ஸ் ஆல் ரைட் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. பண்ணி நாங்கள் 2 பேர் ஃபாதர் சீசர் நானும் ஷில்லாங் போனோம். வேற ஒரு கம்பேனியன் 3வது வந்து வீட்டுக்கு விட்டாங்க. அவர் ஏஞ்சல்ன்ட்டு அவரு தேவாலயத்தில்ன்ட்டு திருப்பி அனுப்பிட்டாங்க. ஃபாதர் அமல்ராஜ், என்ன பேர் அமல்ராஜ்னு சொல்லுவாங்க, இஸ் ஃப்ரம் பள்ளம். அவர் வந்து பூந்தமல்லி போனார் பிலாசபி படிக்கிறது. நாங்கள் இங்கே ஷில்லாங் வந்ததுனால எங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது டிகிரி, இந்த பிடிசி பியூசி முடிக்கிறதுக்கு, பிடிசி கோர்ஸ் முடிக்கிறது. மறுபடியும் 3 மாசத்துல எங்களுக்கு முடிக்கணும். அதை புது யூனிவர்சிட்டி எப்படி எல்லாமும் கஷ்டப்பட்டு எடுத்து 7 பேர் எழுதுனால 3 பேர் பாஸ் ஆனோம். 3 பேர் தான் பாஸ் ஆனது. ஏன்னா 3 மாசத்துல எங்களுக்கு யூனிவர்சிட்டி மாதிரி எழுத வேண்டியிருந்தது. இருந்தாலும் பிலாசபி கோர்ஸ் நடந்துகிட்டே இருந்தது. அதை முடிச்சுக்கிட்டு டிகிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணேன், பாஸ் கோர்ஸ் அங்கே. அதனால எங்களுக்கு காலையில பிலாசபி கிளாஸ் நடக்கும், சாயங்காலம் 3 மணி நேரம் டிகிரி கோர்ஸ் ஒரே காலேஜ்லேயே தான். அங்கே ப்ரொஃபஸர்ஸ் வந்து வெளியே இருந்து வருவாங்க, படிச்சு கொடுப்பாங்க, நாங்க படிப்போம். அப்படி பரீட்சை மட்டும்தான் காலேஜே தெரியும். காலேஜே தெரியாது, இல்லைன்னு சொன்னா உள்ளே தான் இருந்தோம். எல்லாம் காலேஜ் மட்டும் போய் பரீட்சை எழுதுறதுக்கு போவோம். அது முடிச்சுக்கிட்டு ப்ராக்டிக்கல் ட்ரைனுக்கு வந்தேன். அன்புணங்களே, அருள் தந்தையுடைய வாழ்க்கையை நம்ம கேட்டு தெரிஞ்சோம். உண்மையாலுமே அவருடைய தேவ அழைத்தல் ஒரு அர்த்தமுள்ள தேவ அழைத்தலாக இருந்தது. சாமியார் ஆகணும்னாரு. அதுலேயும் நான் வட இந்தியாவில் போய் சாமியார் ஆகணும்னு சொல்லி கடவுள் தேர்ந்தெடுத்திருக்கிறார். தேர்ந்தெடுத்ததை எங்கே போய் நீ வாழணும், நற்செய்தி பரப்புன்னு சொல்லி கடவுள் முன்குறித்து வைத்து தேர்ந்தெடுத்து வெளிப்படுத்தினார் அந்த பிரதர் மூலமாக, இல்லைங்களா? அழகான ஒரு வாழ்க்கை ஆரம்பித்திருக்கிறாரு. மீண்டும் அடுத்த வாரம் இன்னும் அதிகமாக அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.